முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. ரொம்ப சிரிப்பிக்காத, கழுத்து சுருக்கிக்கிட போதே. அதையும் நான் தான் போய் எடுத்து விடணும். ஐயடா அப்படாம்பா. என்ன இந்த பக்கம்? இங்க யாரையும் நான் பார்க்க வரல. எங்க அப்பாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கூட்டு போங்க, கூட்டு போங்க. நாளை எங்க அப்பா கூட்டு போயிருவேன். எங்க அப்பாலாம் அங்க இருக்க மாட்டாரு. ஆமாமா. நீங்க பேசட்டா எங்களால இருக்க முடியாதா என்ன? எங்களுக்கு உங்ககிட்ட பேசாம இருக்க முடியும். ஆமா, அதான் தேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. நான் ஒன்னும் ஆளல. இல்ல, கண்ணீர் வடிச்சு பார்த்தா. இந்த நக்கல்ல ஒண்ணு வேண்டாம். போ. போவேன், போவாமல இருப்பேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? கடிச்சு கொடுவேன், போயிரு. குரங்கு. குரங்கு பொண்டாட்டி. எருமை. எருமை பொண்டாட்டி. ரவுடி பையல, ரவுடி பையல. சேம் டைலாக். ரவுடி பைய பொண்டாட்டி. இடித்தடி பையல. அவன் தான் உனக்கு பிடிச்சது. எனக்கு ஒன்னும் பிடிக்கல. பிடிக்காம தான் இச்சின்னு கொடுத்தியாங்க. என்ன டென்ஷன் படுத்த கூடாது. பிபி பிரஷர்ல ஏறிடாம. இங்க இருந்தா எனக்கு ஏறிடும். ஆள பாரு. எனக்கு என்ன குறை? என்ன மண்ணில இருந்து பாரு. இவங்கிட்ட இருந்தா எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் தானா ஏறிடும். நான் எதுக்கு ஓமடியில உட்காரணும்? இருந்து பாரு, எதுக்குன்னு தெரியும். இல்ல இவங்கிட்ட இருந்தா உண்மையிலே பிபி பிரஷர் எல்லாம் ஏறிடும். மடியில இருக்க பாருங்களா, இருந்து பாரு. அத்தா உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல நாய் போச்சுதே. அப்ப கொடுத்தத திருப்பி கொடுத்துரு. நீங்க என்ன கொடுத்தீங்க? வாங்கினவங்களுக்கு மறந்துருமோ? இசை டென்ஷன் ஆகாத இசை. நீ டென்ஷன் ஆக கூடாது. அதான் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை நாய்ப்பச்சுல. நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துரு. வட்டி கூட வேண்டாம். நான் வட்டி வாங்குறது இல்ல, அசல் மட்டும் போதும். அப்படி தாராள பிரபு. அசல் மட்டுமே கணக்குல அடங்காது. இதுல அசல் மட்டும் போதுமா? அசலை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பு. என் அசல் மட்டும் எனக்கு போதும். எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ஒண்ணு. நான் யாருக்காவது ஒண்ணு கொடுத்தா வட்டி முதல்ல வாங்கிதான் பழக்கம். உனக்காக எங்க அத்தையோட புள்ள, அதனால இறக்கப்பட்டு வட்டியை கட் பண்ணிட்டேன். அசலை மட்டும் கொடுத்துட்டு போ. பேச்சுவார்த்தையே கிடையாது. இன்னும் முகம் கொடுத்த பேசல. அதுல அசல் மட்டும் வேணுமா? தர முடியாது. அத்தா உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை நாய் போச்சுதே. பின்ன என்ன? கொடுத்ததை வாங்காம விட மாட்டான் இந்த செம்புலிங்கம். வாங்கிட்ட கொடுக்க மாட்டா இந்த இசை. கொடுத்ததை வாங்காம விட மாட்டான் கிங்ஸ்லின். வாங்க முடிஞ்சா வாங்கிக்கிடுங்க மிஸ்டர் கிங்ஸ்லின். நான் பொல்லாதவன். நான் பொல்லாதவா? அப்ப கொடுத்தது கிடைக்காது. வாய்ப்பில்லை தம்பி. இந்த இசையை பத்தி தெரியாம ரொம்ப மோதிட்டீங்க தம்பி. கொடுத்தத அன்பா கேட்டு பாப்பான் கிங்ஸ்லின். ரொம்ப தென்னாவட்டா பேசினா எப்படி வாங்கணும்னு அவனுக்கு தெரியும். தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என்கிட்ட நடக்காது. ஏன்னா நான் இசை. மனுஷனுக்கு நீதி நேர்மை வேணும். அது நல்லவங்க கிட்ட. இவ அப்பாவும் இவ்வளவு ரொம்ப நியாயமானவரு. எங்க அப்பா பத்தி பேசினீங்கன்னா எனக்கு பொல்லாதவளாயிருவேன். இப்ப மட்டும் நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவா. இன்னொரு வாட்டி எங்க அப்பா பத்தி ஏதாவது சொன்னீன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அசல மட்டும் குடுடி. ஹலோ, புள்ளைக்கு கொடுத்தோம்னா அப்பா அசல கொடுக்காது. எங்க அப்பாவா? என் கண்ணு வந்து சிவந்து போயிருக்கு தெரியல. நான் தான் உங்க அப்பா கிட்ட கேட்டேன், கொடுங்க மாமான்னு. புடிச்சு வச்சு இச்சு கொடுத்துட்டு இருக்காரு. எருமை மாடு பண்ணி. அதான் உங்க அப்பா பத்தி கேளு. நான் என்னமோ அவருக்கு இச்சு கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா தண்டி எனக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு தான் கொடுத்தேன். ஆனா உங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அழுதுருவா இந்த இசை. நீ அழுத மட்டும் உங்க அப்பா கொடுக்காது நீ பட்ட செஞ்சாரு. உங்க அப்பா கொடுக்காருல, உனக்கு எப்படி கொடுக்க முடியல?
இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு நொடி நின்னா இந்த இசை பத்தி நீ யாருன்னு கேளுங்க. நான் ஏன்டி கேட்கணும்? மரியாதை அசல கொடுத்துட்டு போ. அத்தா உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல. அது மட்டும் இல்ல எங்க அப்பா அசிங்கப்படுத்திருக்கீங்க. இல்ல விட்ட மாட்டேன். இந்த இசை யாருன்னு காட்டாம போக மாட்டேன். இந்த எதிரி வீட்டுல காலடியே வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆ, அநியாயமா ஒரு பச்சை பிள்ளை மாதிரி இந்த எங்க அப்பாவை கடத்திட்டு வந்துட்டீங்கல்ல. உங்க அப்பாவை நாங்க கட்டிட்டு வந்தோம். நல்ல மனுஷன். உங்கள மாதிரி ரவுடி கிடையாது, பொறம்பாக்கு கிடையாது. ஆ, ரவுடி பைய அப்பாவி மனுஷனை கடத்திட்டு போறமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல. இல்ல நீ ரொம்ப பேசுற, என் அசல கொடுத்துரு. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாவும் இப்படி தாண்டி பேசினாரு. நைட்டு ஃபுல்லா நாங்க தூங்கவே இல்லையா? ஏன் சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் புண்ணாகி போச்சுல்ல. ஏற்கனவே சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா போச்சதுன்னு இப்பதான் இளநீ குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து நீ காலையிலே வந்து சிரிப்பு கட்டிட்டு இருக்க. போதும், எங்களுக்கு தாக்கு பிடிக்காது. ஹலோ, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க மேன். நான் என் அப்பா காப்பாத்த வந்திருக்கேன். மத உங்க அப்பா நின்று கூட்டிட்டு போமா, அப்பதான் எங்களை யாராவது காப்பாத்த முடியும். எங்க அப்பாவை கடத்திட்டு வந்துட்டு தென்னவட்டு பேச்சு. எங்க ஒட்டுமொத்த வீட்டையே அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு உங்க அப்பா. இதுல நாங்க அவரை கடத்தணும். கூட்டு குடும்பமா அனுநியமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். பொம்பளைங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டாரு உங்க அப்பா. பொம்பளைங்களுக்குள்ள போய் சண்டை மூட்டி விட்டு இருக்காரு. எங்க அப்பாவை நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க மேன். இது சரியில்லை. தயவுசெய்து உங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு போயிரு. இப்பதான் பொம்பளைங்களுக்கு சண்டை மூட்டி விட்டுருக்காரு. அதுவே நீங்க என்ன சமாதானப்படுத்த முடியாம எங்க அண்ணன் திறந்துகிட்டு இருக்கான். ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, சரியில்லை. இப்ப நீ காலையில வந்து ஒம்பிட்டு இருக்க. போடி, அசல்ல கொடுத்துட்டு போடி. ரொம்ப நாளாவது கொடுத்துட்டே போ. அதான் வாய் திறந்து பேசுறிய பிறவென்ன? அதான் மனசு பேசுறது புரியுது இல்ல. கொடுத்துட்டு கிளம்பு. முடியாது. நீ இங்க இருந்து போறதுக்குள்ள கொடுக்காம நானும் விட மாட்டேன். ரெடியா வச்சுக்க. குரங்கு, எருமை, பயந்துட்டேன். இருங்க, எங்க அப்பா காப்பாத்திட்டு வரேன். பேசாமலே போறால. ஓடி போ. நாளா பேச மாட்டேன். ஆனாலும் மனசு பேசுறது புரியாமல இருந்திருக்கும். வாய திறந்துடக்கூடாது. குளவெளியில இருக்கேன். தங்கப்புல அப்படி சொல்லாத தங்கப்புல. நீ என்ன தங்கப்புல இப்படி சொல்லிட்ட? தங்கப்புல ஒண்ணு வேண்டாம். என் தங்கமே, என் உசுரே அப்படி சொல்லலாமாமா? இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நான் அப்படி சொல்லிட்டேன்ல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி சொல்லாத தங்கம். அப்ப அது கஷ்டமா இருக்குல்ல. கஷ்டமா இருக்கும். அப்பா தங்கம் வயிறம். இந்த கொஞ்சாலிக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அத சொல்லிட்டேன்ல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. தீய தங்கம் இன்னும் கோபப்படுது. என் பிள்ளை என்ன கோபப்படுது. என் பிள்ளை கோபப்படும் போது கூட என்ன அழகா இருக்குது. எனக்கு செம கோவம் வந்துரும். நான் ரொம்ப கோவத்துல வந்திருக்கேன். கோவத்தை கிளப்பப்படாது சொல்லிவிட்டேன். கிச்சிரி தங்கம், என் அம்மா குட்டி, என் வயிற குட்டி, இங்க வா. அப்பா கிட்ட வா. எம்மா, என் பிள்ளை கோத்துல எல்லாம் வந்திருக்கு. இங்க வா. ஏமோ என் தங்க பிள்ளை, இங்க வா. அப்பா கிட்ட வா. அப்பா கிட்ட வா. வரமாட்டேன். என் பிள்ளை அப்படிதான் சொல்லும். ஏமோ என் தங்கமே, என் தங்க பிள்ளை இருக்கு அழகா பாரு என் பிள்ளை. இங்க வா. என் தங்க பிள்ளை தூக்கிக்கிட்டப்பா. இங்க வா, இங்க வா. ஒண்ணு வேண்டாம். இரு அப்ப உன்னை தூக்கிக்கிது. இல்லம்மா, அப்ப தூக்கணும். இரு என் செல்ல கண்ணு, என் வயிற கண்ணு இருக்கு அழகா பாரு என் பிள்ளை. நீங்க ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். என் பிள்ளைய நான் கொஞ்சாம நான் பேச மாட்டேன். என் தங்க பிள்ளை காலையில வீட்டுக்கு வந்திருக்கு. அம்மா சரவணன் கவினா கூட்டம் தானுங்க. ஆமா, அப்பா வீட்டுக்கு வரல, அதான் கூட்டம் தருங்க. மகாதேவன் அப்பாவை கடத்திட்டு வந்துட்டியல்ல. கடத்திட்டு வந்தம்மா. அவர் தான் ராத்திரில இருந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் விடுவிக்கல. என் தங்கமே, என் தங்கம். அப்பா விடுச்சிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அது சரி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏமா பாரு, கவிதை சாரணும் கூட்டு வரேன்னு சொன்னேன். அப்ப காலையில எரிச்சு கிளம்பி நிக்க. நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் தினமும் ஒண்ணு பார்க்க வரேன். அப்ப தினமும் ஒண்ணு கொஞ்சிட்டு தான் வரேன். என்ன புள்ள கூடயே இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு இல்ல. பின்ன இருக்கு. இன்னைக்கு காலேஜ் மதியம் வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்ல. அதுவா இந்த கிங்ஸ் என்ன அதான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி கணிச்சிட்டா. இப்பவும் என்கிட்ட பேசலப்பா. பேசலையா? ஆஹா, பேசவே இல்ல. காலையிலே ஷாப்புக்கு போறேன்னா நீ வாரேன்னு கவினும் சரணும் போன் அடிச்சானுங்க. அவன் ரெடியா கிளம்பி அங்க உட்கார்ந்துருந்தானே. ஓ, அதுக்கு தாங்க உட்கார்ந்துருக்காங்களோ. உன்னை பாக்குறதுக்கு தான் உட்கார்ந்துருந்தான். எனக்கு ஈகோ உங்ககிட்ட முத வந்து பேசுறதுக்கு. நானும் பேசலையா? நீ எப்படி பேசுற? நீ இங்குள்ள ரத்தம் தானே, அப்படித்தானே இருக்கும். ஒண்ணு கொண்டு சொல்லிச்சது இல்ல. திட்டிடிலோ.
என் தங்க புள்ளைய திட்ட முடியுமா? அவன் உன்னை பாக்குறதுக்கு தான் அங்க உட்கார்ந்துருந்தோம். நான் பேசலையா? சரிம்மா தங்கம். சரி, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீட்டுல இருக்கியா? காலேஜுக்கு போகணும் காலையில 9 மணிக்கு. நான் போறேன். சரி, இன்னைக்கு கண்டிப்பா போவாரேன். அப்பா சாப்பாடு கொண்டுட்டு வரேன். என்ன மதியம்? மகாதேவன் அப்பா கொடுத்துட்டு சாப்பாடு நான் சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல, எதுக்கு சாப்பிடலன்னு ஒரே ஏச்சி. மாமாக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். பரவாயில்ல, அது என்ன பண்ணணும் பாத்துக்கலாம். சரியா? அப்ப உனக்கு கரெக்ட் சாப்பாடு கொண்டு வந்துருந்தேன். சரி, நான் அப்பா கூட்டிட்டு போறேன். இன்னும் எந்திக்கல. இனி எந்திக்கலையா? எந்திரிச்சா வீடு இப்படியா இருக்கும்? ரெண்டா ஆக்கிட மாட்டாரு. சாமி எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. போய் பாரு போ. அப்ப உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். போ, அவனை பார்த்துட்டு நான் வரேன். நீங்களே விட்டுடுறீங்களா? நீ வாரேன்னு சொன்ன, உனக்கு பிடிச்ச கேசத்துக்குலாம் அப்ப பண்ணி வச்சிருந்தேன். அப்பா கையால செஞ்சேன். அப்பாவே ஊட்டி விடுறேன். என் தங்கம், என் தங்கம். வழி விடுங்க, நான் எங்க அப்பாவை கூட்டு போக்கு வந்திருக்கேன். புள்ளைக்கு என்னமா கோவம் வருது பாரு. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாண்ணே, புள்ளைக்கு என்னமா கோவப்படுதா? நான் நிஜமாவே கோபப்படுதேன். அதான் நாங்களும் சொன்னோம். ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன கோவம் வருது? வீர சூரியமணி. உனக்கு தான் செட் ஆகல. எங்க வா. மாமாக்கு பிள்ளை தப்பாம தான் இருக்குது. என்ன பாடுங்க ராத்திரி எல்லாம். தங்க பிள்ளை. நான் ஒண்ணு தங்க பிள்ளை இல்ல. யார் தங்க பிள்ளை? நான் தங்க பிள்ளை. என்ன தங்க பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. நைட் எல்லாம் அவரு என் தங்கம் எங்க வாய. அத்தா மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. டிஎன்ஏ டெஸ்ட் தேவையே கிடையாது. நோ. எதுக்கு? அது எங்களுக்கு தான் தெரியும். ஹலோ, நீங்களா யாருன்னு கேட்டேன். உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக எங்க அப்பாவை கடத்திட்டு வந்தீங்க? தப்புமா, அவர் தான் எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. கடத்திட்டாரு. குடும்பத்துக்கு பொம்பளை எல்லாம் எங்களை ஓட விட்டு அடிக்கிற அளவுக்கு பண்ணிச்சுட்டாரு. அது தப்பு பண்ணா அப்படிதான் தண்டனை கொடுக்கணும். அது பொண்ணா யாரோ அவங்கதான். இங்க வாய தங்க பிள்ளை. நீ ஓ ஆர்னு கேட்டேன். நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. எங்க தங்க பிள்ளை கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா நாங்க அப்படியே விட்டுருவோம் பாரு. இப்ப அங்கமே இங்க வா தங்கம். இருக்கு கியூட்ட பாருங்க. ஐயோ பொம்மை பொம்மை, இங்க வா பொம்மை. மாட்டேன். நீ மாட்ட நடங்க விட்டுருவோம் அங்க. என்ன விடுங்க. தங்க பிள்ளை ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு, நானும் நாங்க தான் கிளம்பி வந்தோம். சாரோன்னு தான் இசை கூட்டு அங்க வாரோன்னு சொன்னானுங்க. அதான் உடனே நின்றுக்கிட்டோம். அப்ப அவங்க இல்லைல்ல, அதான் அவங்க கூட்டு வந்துட்டானுங்க. சரி, இங்க தானே பாப்பா வாரான்ட்டு இருந்துக்கிட்டோம். தப்புதான். 6 மணி நேரத்துக்கு ஒருத்தர் போட்டு பாத்துக்கிட்டே இருக்கணும். தப்புதான். இனி கரெக்டா பாத்துருவோம். 1/2 மணி நேரம் இல்ல, 45 நிமிஷம் ஆகிட்டு மாமா. நான் அப்பவே சொன்னேன் போவோம் போவனு. நாம போய் பிள்ளைய கூட்டு வரானு கேட்டாடா. அது வேற இல்ல, ராணிங்க ரகல பண்ணிட்டா பாத்துக்க. அவ என்ன பண்ணுனா? அது வேற ஒண்ணு இல்ல, மாமாவோட சொற்பொழிவே கேட்டிருக்கா. போய் உனக்கு வீரம் வந்து போச்சுது. நான் கக்கபக்க சிரிப்பேன்னு அவளுக்கு தெரியும்ல. அதையும் மீறி பையன் சேர்ந்து வீட்டுல இன்னைக்கு பெரிய ரகல பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா புகழும் மகாதேவ் மாமா தான் பிச்சையாகும். அப்பெல்லாம் இருக்காது. அப்ப ஒண்ணு சொல்லிருக்க மாட்டாங்க. விடிய விடிய பாடிட்டு இருக்காவில்ல. நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்களோ? ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். சீக்கிரம் போ, நீ போனதான் வாய அடிக்க முடியும். அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போய் பார்த்தங்க. இப்பமே போயிட்டா? இருக்க முடியும் இருந்தங்க. அது கூட எப்படி தங்க கொஞ்சம் கொடுத்த தங்க பிள்ளை, என் வயிற பிள்ளை. புள்ளை இப்ப கொஞ்சம் கலரா இருக்கல. கலரை பத்தி விட்டு பேசப்படா சொல்லிவிட்டேன். ஐயோ அண்ணே, இல்லம்மா கலர் ஆயிட்டுன்னு நினைச்சுட்டேன். வேற ஒண்ணு இல்லம்மா. கருப்புத்தான், நான் கருப்புத்தான். அது எப்படி மாமா? நான் மட்டும் இந்த வீட்டுல கருப்பா போனேன், நீங்களும் செப்பா இருக்கியா? அதனால உன் கலர் தான் சூப்பர் கலர்மா. இல்ல, நான் மட்டும் கருப்பு நம்ம வீட்டுல. அது ஒண்ணு இல்லம்மா, நீ நல்ல கலரா இருக்க. அண்ணா பாரு, உன் கலரு தங்க கலருமா, தங்க கலர். தங்க பிள்ளை, தங்க பிள்ளை. நான் கோவமா இருக்கேன். அண்ணா புள்ள யாருமே கோவப்படுத்துத. சரி தங்க, சரி தங்க. சரி, அண்ணன் உனக்கு கேசரி பண்ணி வச்சிருக்கா. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? நான் அதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். எல்லாம் மாநாடு போட்டுட்டு தான் இருக்கு. நீ போமா? நான் பார்த்துட்டு வந்துருந்தேன். சரி, பெரிய மாமா எங்க? பெரிய மாமா ரெட்டி ஆகி உட்கார்ந்துருக்காங்க. நீ போய் பாத்துருமா? வீடே உனக்காக தான் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரணும்னு வீட்டுல எல்லாரும் சீக்கிரம் இருந்துச்சாச்சு. பரபரப்பா வேலை நடக்குது. என் தங்க பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கால. இன்னைக்கு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்க தங்க பிள்ளை கூட தான் இருக்க போறோம். எப்போதைக்கு எந்திக்க மாட்டாவல்ல. விட்டிய விட்டிய ரகலை பண்ணிட்டு இப்பதான் தூங்கிருக்காங்க. எந்திக்கிறதுக்கு எப்படி 11 மணி ஆகும். அதுக்குள்ள நான் வீட்டையே நான் ஒரு ரகலை பண்ணிட்டு வந்துருந்தேன். சரியா? இவன் வந்தாலே வீடு கலக்கலன்னு இருந்தா. பாருங்கண்ணே, நேற்று வரைக்கும் எப்படி இருந்தது, இன்னைக்கு பாருங்கண்ணே வீடு திருவிழா மாதிரி ஆயிட்டுனே. இன்னைக்கு எந்த பையனாவது வெளியில போயிருக்கானு பாரு. போகவும் மாட்டானுங்க. இன்னைக்கு வீட்டையே சுத்தி சுத்தி வருவானுங்க. வீடு திருவிழா மாதிரி இருக்கும். மகாலட்சுமிடா, மகாலட்சுமி. சந்தோஷமா இருக்கலானே. அவ வந்தாலே சந்தோஷமா இருக்குல்ல. மனசுக்கு இதமா இருக்கலடா. சரி சரி வா, உள்ள பின்னாடியே போவோம். அப்பதான் நல்லா இருக்கும். சரிங்கண்ணே. பிள்ளைங்கடா, இதுக்கு பொம்பளைங்களும் பார்த்துட்டு வரேன்னு போனானே. புள்ள வந்தானே வீடு வித்தியாசமா இருக்கலடா.
அதுதானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வந்தோடனே வீடே மாறி போச்சுனே. மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம்லடா. அண்ணே அவ என்னைக்குறாலும் நமக்கு சொந்தமானவா. எப்பொழுது இந்த வீட்டு வந்தானே ஆகணும். நம்ம வீட்லயே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்த உடனே வீடை பாருடா எப்படி இருக்குன்னு. எல்லாமே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. புள்ள மகாலட்சுமி டே வீட்டுல எனக்கு விருந்து ஏற்பாடு தடப்படலாம் இருக்கணும். என்னென்ன பண்ணுவோம் அத்தனை பண்ண சொல்லுங்கடா. ஆமா என்னைக்கு எதுக்கு எப்படி 12 மணி ஆகும். அதுக்குள்ள நாம எல்லாரும் திருவிழா மாதிரி கொண்டாடிடணும். பிள்ளைய விட்டு ஒரு நிமிஷம் பெரியக்கூடாது. பிள்ளை கூடயே இருக்கணும். ஓகேண்ணா. பிள்ளைக்கு வயிறு சேர்த்தோம்ல அந்த பிள்ளைக்கு இங்க போட்டு விடுங்க. சரிங்கண்ணா. ஏன்ட்டு தான் நான் எடுத்துட்டு வரேன். பிள்ளைக்கு திரும்ப நிலை எடுத்து சொன்னல அதில் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. என் புள்ள வந்துட்டா. என் புள்ள வந்துட்டா. என் தங்க புள்ள. கரெக்ட். இதுதான் சரியா இருக்கணும்னு ஏன் கணிப்பு இருக்குது. என்ன நான் சொல்லதெல்லாம் சரிதானே மகிமா? கடுகளவும் இசைக்காதுக்கு இது போகக்கூடாது. இன்னைக்கு நாம எடுக்க போற இந்த முடிவு தான் நம்ம ஒவ்வொருடைய தலையெழுத்தையும் மாத்த போதே. மகாதேவன் ஒரே ஒரு நாள் தானே வீட்டுக்குள்ள இருந்தாரு. நாம எடுக்க போற இந்த தீர்மானம் தான் நம்முடைய எதிர்காலம், கனவு, லட்சியம் எல்லாத்தையும் மாத்த போதே. ஜபாக்கா கடுகளவும் இசைக்காதுக்கு போயிடக்கூடாது. அவ காதுக்கு போயிட்டுனா கக்க பொக்கா கக்க கொக்கன்னு சிரிப்பா. நாம எடுத்த தீர்மானத்தை சிரிப்பாக்கி விட்டு போயிருவா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அபி அக்கா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த தீர்மானத்தை நாங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் பேசி முடிவெடுக்கிறோம். அப்படிங்க பெரியாள் யாரு? நாதா. ஆனா கடுகளவும் இசை காதுக்கு போயிடக்கூடாது. கக்க பொக்கா கக்க பொக்கான்னு சிரிப்பா. என்ன சின்ன பிள்ளை ஆக்கிடுவா. யாரானி இப்ப என்ன நீ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம தலை எழுத்த மாத்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க மகிமா. இசை காதுக்கு போயிடாம கக்க கக்கன்னு சிரிச்சிட போறா. இந்த வீட்டு செவுத்துக்கு கூட காது இருக்குதே. சப்பா இவளுக்கு இது செட்டே ஆகல. பெற எதுக்கம்மா இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா? எங்களை எப்படி போக விடுவ? தலையெழுத்தையே மாத்திரத பத்தி பேசிக்கிட்டு இருக்க என்னத்தே? அதாவது கம்பு எடுத்து சாத்திருந்தோம்னா நான் மாமியாரு. நீ பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்து போனேன் பாரு. உங்களுக்கும் சேர்த்துதான் இங்க நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஏட்டி மகாதேவன் அப்பா உன்னை சும்மா புத்திசாலின்னு சொல்லிட்டு போயிட்டா வட்டி. நீ அப்படிலாம் கிடையாது. தூச்சுவோர் தூத்தட்டும் போச்சுவோர் போட்டட்டும். நான் என் தலையெழுத்த மாத்திரான முடிவு பண்ணிட்டேன். இப்பவும் சொல்றேன் மகாதேவன் அப்பா இந்த வீட்டுல எதையாவது சண்டை முட்டி விடலான்னு ஒன்ன பயன்படுத்த பார்த்தாவ. நீ அதை உண்மை நம்பி 4 மணி நேரமா எங்களை இதை விட்டு நவள விடாம அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பெரிய வில்லி ரேஞ்சுக்கு பேசுற. நீ பேச எங்களுக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. என்ன டைம் தான் கொஞ்சம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் முடிச்சிரு. ஆமாட்டி ராணி மதியம் சோத்துக்கு ஒல வைக்கணும் டி. 9 மணி ஆயிட்டு. இசை வேற வந்துருவா. ஐயோ இசை வந்துருவாளா? அப்போ அது உனக்கு தெரியாது. இதுக்குள்ள 9 மணி ஆயிடுச்சா? ஆமாட்டி. நான் இன்னும் தலையெழுத்த மாத்திரை பத்தி பேசவே இல்லையே. அப்ப இவன் நம்ம பேசினது உங்களெல்லாம் சம்மதிக்க வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சம்மதிக்கவே இல்லையே. இவன் எப்ப விடுவிப்பா? பாத்தீங்களா நான் தலையெழுத்த மாத்திரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவ கொட்டாய் விட்டுட்டு இருக்காவ. இவள எங்க இருந்து விடுவிக்கவே முடியாது. நமக்கெல்லாம் மெயின் வில்லி யாரு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு எதிரி யாரு தெரியுமா? யாருடி? மாமியார். அத்தி மாமியார் மடியில கை வச்சுட்டா. மாமியார் உனக்கு வில்லி. பாத்தீங்கல்லக்கா ஜபாக்கா பாத்தீங்கல்ல? மாமியார் என்ன உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப மருமக நமக்கு எவ்வளவு கோவம் வரணும். இந்த வீட்ல இப்பமே 2 டீமா பிரிறோம். அப்பா எடி இப்படிதான் சட்டை போட்டு முடி எடுக்கணும். நாங்களா ஒரு டீம், நீ ஒரு டீம். ஓகே நீங்களா ஒரு டீம்னா யார் யாரு? வேற யாரு? பெரிய மாமியாரு, சின்ன மாமியாரு, அபி அக்கா, அப்புறம் நம்ம ஜபா, அப்புறம் யாரு இருக்கா நம்ம மகிமா. அவ்வளவுதான். நாங்களும் ஒரு டீம். நீ உனக்கு ஒரு டீமை உருவாக்கிக்க. வேற எந்த மருமகளும் இல்லையே. தெரியலடி கொன்ன போடுற. போடி போய் தூக்குடி. வாங்க ஒண்ணா சேர்ந்து போராடலாம்னு சொன்னா என்ன இலக்கா இது? அக்கா என்னக்கா இதெல்லாம்? சரிடி இப்போ நம்ம யாருக்கு விதமா போராடணும்? அது சீக்கிரம் சொல்ல வேண்டி. சொல்றேன். பெரிய வீடு, பேய் வீடு. அங்க 2 ராட்சசிகள் மாமியாரு. கரெக்டா சொல்லிட்டீங்களக்கா. கரெக்டா எப்படி சொன்னீங்க பாத்தீங்களா? சத்தியமா இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கலத்த. நீ அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கியா கேக்க? இல்லத்த அவ உங்களை தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அதான் சொன்னேன். அவ அதை கரெக்ட்னு சொல்லுதா. இந்த மாமியாருக்கு விரோதமா தான் நாம போராடவே போறோம். அடியே ராணி
நான் மட்டும் இல்ல வச்சுக்கியா உன் டவுசர் கிழிஞ்சிருக்கும் தோரக்கிட்ட மாட்டிட்டு சின்ன பண்ணவா இருப்ப என்னத்தை அப்படி சொல்லுவிய அப்படி சொல்லாதீங்க தே ஏடி ராணி உனக்கு மானம் சூடே கிடையாதடி ஐயோ உன்னை திட்டிட்டு இருக்காவடி ஐயோ திட்டல சொல்லிக்கிட்டு இருக்காவ அடி ஏற மாட்டறானே ஐயோ உன்னை திட்டிட்டு இருக்காவ அந்த கம்படு மகிமா ரெண்டு போடுதே இல்லதே பாத்திலாதே அவ உங்களுக்கு வர்ற மாதிரி செயல்படுதா ஆனா ராணி இந்த ஜாமத்துல ஒன்னால மட்டும் முடியும் பாத்துக்க மகிமா நீ ரொம்ப கரெக்ட் இப்பதான் மாமியார் குதமா போராடுறதுக்கு நீ நம்ம குரூப்ல சேர்ந்திருக்க வாட்ஸ்அப்ல ஒன்னு நான் சேர்த்துட்டேன் ஓகே வாட்ஸ்அப் குரூப் என்னடி மாமியார் ஒளிக சங்கம் இல்ல அந்த விளக்கு மத்த கொஞ்சம் எடு மாமியாரா அதுல உங்களால அந்த குரூப்ல சேர்க்க முடியாது நானும் மகிமா மட்டும் தான் வேற யார் சேரணுமோ உடனே சேருங்க வேற நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஜனகா நீங்க சேர போறீங்களா இல்லையா மாமியார் ஒளிக சங்கத்துல ஆமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணேன் நான் மட்டும் தான் அந்த குரூப்ல இருந்தேன் இப்பதான் மகிமா ஜாயின் பண்ணிருக்கா மகிமாக்கு மாமியார் ஒளிக சங்கத்துல சேரக்கு ரொம்ப ஆசையா இப்பதான் சேர்த்து சொன்னா நான் இப்பதான் சேர்த்து போட்டேன் நீங்க சேர்ந்துக்கிறீங்களா உங்களுக்கு ஆசையா இருக்கா கொன்னே போடுறேன் பத்துக்க கவலைப்படாத மகிமா இந்த குரூப்புக்கு மட்டும் எவ்வளவு பேர் வந்து சேரணும் மட்டும் பாரு ஃபர்ஸ்ட் அவியக்க வந்து சேருவ கொன்னே போடுறேன் பத்துக்க நீனா சரி சரி அவி வேண்டாம் அவி இருந்தாலும் ஒரு குட் மணி கூட போட மாட்டாவ வேண்டாம் வேண்டாம் இல்லக்கா என்கிட்ட போனே இல்ல இக்க நீங்க ஒரு போன் வச்சிருந்தீங்களா உங்க மாமா வாங்கிட்டு போயிட்டாவ அராஜகம் அக்கிரமம் இக்கா அவிகிட்ட நம்ம போனை வாங்கி நம்ம குரூப்ல மொத சேருங்கக்கா உன் குரூப்ல சேர்ந்துட்டா விளங்கிரும் ஏன்க்கா அப்படி சொல்லுவியே அப்படி இவ என்ன பண்ணுவா அத்தே 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி வீடியோ கால் அடிச்சுக்கிட்டே இருப்பா எல்லாரும் அவரோட வேலையை சரியா பார்க்கவலான்னு வீடியோ கால் மூலம் செக் பண்ணுவேன் மாமியாரே வெட்டியா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும் ஆமா இவிய மட்டும் அப்படியே வேலை செஞ்சு வெட்டி முறிஞ்சிட்டாவ இரட்டி மாமியாரை பார்த்து புசுக்கு புசுக்குன்னு இப்படி கேள்வி கேட்க மாமியாரா இருந்தாலும் இப்படி புசுக்கு புசுக்குன்னு கேள்வி கேட்டனா மாமியாருக்கு நம்ம மேல பயம் வரும் உன் மேல மாமியாருக்கு பயம் வரும் ஆமா இப்ப கூட பயப்படுதா பாரு என்னை பார்த்து எனக்கு என்ன பயம் பாரு உன்னை பார்த்தல அது நீ என்ன பண்ணிருவியோன்னு பயம் வேற ஒன்றும் இல்ல இருட்டி வெட்டி இருக்க போய் தானே வேண்டதெல்லாம் பார்க்க இவனுக்கு ஒரு பெரிய வேலையா கொடுக்கணுமே நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அத்தி நான் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ அத்தி கக்க பண்ணி சிரிப்பாள இப்ப என்ன பண்ண நல்லா இருக்குது ரொம்ப சாவரியா ரொம்ப நல்லா இருக்குது அத்தி வரும்போதே உரண்டு இழுக்கால நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கல அவ்வளவுதான் இசை நடிக்காத என்ன ரொம்ப நடிக்காத ஏன்டி இசை நீ வாயை மூடிட்டா அம்மா நீ யாரு who are you டி ஏ தங்கப்புல யார் என்ன கொஞ்சம் அவசியம் இல்ல நான் எங்க அப்பா இங்க காப்பாத்திட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் இங்க யாருக்கிட்டயும் உரம் வைக்கிறதுக்காக நான் வரல அப்பா கிட்ட இருந்ததை மட்டும் எங்களை காப்பாத்தணும் நாங்களே இவ்வளோ நேரம் தப்பிச்சுதான் இருந்து உட்கார்ந்துருக்கோம் எங்க அப்பா அநியாயமா கடத்திட்டு வந்துட்டியல எல்லாரும் சேர்ந்து அத்தாடி என்ன சொல்லுற கடத்தினது நீதானடி சத்தமா சொல்லிடாத ஊருக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஊரே கக்க பக்கன்னு சிரிக்கும் நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் யாரு என்கிட்ட பேசக்கூடாது நான் எதிரி வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்க கை கூட நினைக்க மாட்டேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஏட்டி கேசரி பண்ணி வச்சிருக்காவ மாமா சாப்பிட வாட்டி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா இந்த இசை ஜூஸ் குடிப்பியா ஏ ராணி இந்த விட்டு மருமகங்கிற ஆணவத்துல பேசிக்கிட்டு இருக்கே என்ன தெருவுல விளையாட்டு சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தவளை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்குனவளே நீதானடி நான் உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிட்டேன் எனக்கு உன்னை பத்தி சொல்லிருக்கோம்ல அப்படி வேற டாபிக்கு போயிருவா நான் நெக்ஸ்ட் ஒன்னு மீட் பண்றேன் இங்க நீ நிறைய வேற நான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு கேளு எல்லாருமே பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க கேஸ்திரி திங்கலாம் நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க எதிரி வீட்ல பச்சை தண்ணி கூட என் பொல்லையில படாது அத்தடி யார் எதிரி வீடு எங்க இருக்காவ ஏ ராணி நீ பாட்டு எல்லாரும் என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்காவ தெரியுமா ஏம்டி ஆமா நான் பாட்டுல வாங்கிட்டு எல்லா சிட்டி சொல்ல நீ பாட்டுல ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்ட இப்ப எல்லாருக்கும் என்ன பத்தின ரகசியம் தெரிஞ்சு போச்சே வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன் ஓகே அப்படியே விடுதலை நெக்ஸ்ட் ஏக்கா விடுதலை மட்டும் கெட்ட மட்டும் அக்கா கிட்ட பேருவியா கேட்டி ராணி வேற பக்கம் இல்ல உனக்கு விடுதலையே கிடையாதுன்னு நான் சுக்க சொல்லிட்டு திரும்பிட்டா குயில பூடிச்சி கூண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் என்னட்டி ஆளு அழகா மாறிட்ட அவள ஆளு கொஞ்சம் அழகா இருக்கல்ல நானும் சொல்ல நினைச்சேன் ஆளு அழகு போல மாறி இருக்காள வயசு ஏறுதுல அதான் ஆளு அழகு போல இருக்காளே என்னமோ நான் அழகுன்னு எனக்கு தெரியும் அது மத்தவங்க சொல்லித்தான் நான் அழகுன்னு எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல மகிமா என்னடி நான் எப்படி அழகா இருக்கேன் நான் எப்படி
ரொம்ப வெள்ளலாம் அழகுன்னு சொல்ல முடியாதுட்டே. உண்மையை சொல்லிட்டேன். நான் அழகுதான், எனக்கு தெரியும். என்கிட்ட அழகு கொட்டி கிடக்கணும் எனக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை. நான் பிறக்கும் போதே அழகுதான், நான் வளரும் போதும் அழகுதான். ஏன்னா நான் அழகு, நான் அழகுக்குனே பிறந்தவ. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த தற்பெருமைக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஏண்டே வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அது வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோமா, அதான் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிட்டோ என்னமோ. நல்லா இருக்குது. என்ன இன்சல்ட் பண்றீங்கன்னு கேக்க இல்ல தங்கம். அழக பார்த்தா சில பேருக்கு பொறாமைகள் வரதானே செய்யும். அது அக்காவாக இருந்தா என்ன, ஃப்ரெண்டாக இருந்தா என்ன? நான் பொறாமப்பட்டனா? கொட்டி கிடக்குது பொறாம வாங்கிட்ட. இப்ப நீ இந்த வீட்டு மருமக தானே, அதான் அந்த ஆணவத்துல பேசிக்கிட்டு இருக்க. எதிரி விட்டு மருமக தானே. எதிரி வீட்டுல வாக்கப்பட்டது அக்காவே இருந்தாலும் அது எனக்கு எதிரிதான். நான் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதடி. நான் அப்படித்தான் சொல்லுவேன். அப்படி சொல்லாத. அப்படித்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன்ல. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏடி ஜூஸ் கேக்கா கொண்டு குடுங்க. ஆப்பிள் ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், எந்த ஜூஸ்? எனக்கு பைனாப்பிள் பிடிக்கும். ஆனா இந்த வீட்டை நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதுல எலுமிச்சை சாறு போடுறமா, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணட்டுமா? சீனி போட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். மாதுளம் பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, அதுல கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு கொஞ்சம் கூலா இருந்தா எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த வீட்டை நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எதிர் வீட்டுல கை நினைக்க கூடாதுங்கிறது என்னோட பரம்பரை பழக்கம். இவ எந்த பரம்பரையா? மகாதேவன் நாசுக்கா செம்பரிங்க பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிதானே டி? அது என் தாத்தா. எடி பைனாப்பிள் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதுளை ஜூஸ் குடி. இல்ல, நான் எதிரி வீட்டுல எல்லாம் கை நினைக்கிறது இல்ல. இது வாய் வச்சு குடிக்கிறதா குடி. இல்ல இல்ல நான் குடிக்க மாட்டேன். அப்படின்னா சொல்லாதடி. அத்தை எல்லாரும் வந்து என்ன பார்த்துட்டீங்க பாருங்க. அந்த புழுகு ஆகாச புழுலாம் புழுகாத. என் டி காலேஜ்ல வந்து பாக்குறேன். நான் சொன்னது காலேஜ்ல. காலேஜ் வீட்டுக்குன்னு வரவ அது உங்க மாமாமார் கடையாங்க கிடக்காவல போறோம். நான் காலேஜ் வந்து பார்த்தோம்னா டி பொறாம. அக்காவுக்கு பொறாம. சப்பா பேசியே சாகடிக்கல. பேசுறதுக்குனே ட்ரைனிங் எடுப்பாளோ? பார்த்தல ஓ மாமாமார் பேச்செல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது. என்னக்கா பேச்செல்லாம் தடுமாறுதே. தடுமாறட்டும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிரும். அப்ப எனக்கு காலம் வருமா? வராது. நான் கூட இருக்கேன்ல. நான் எங்க அப்பாவை விடுவிக்க வந்திருக்கேன். பாப்பா உங்க அப்பா தூங்குறத போய் பாரு. எங்க அப்பா அநியாயமா கடத்திட்டு வந்திருக்காங்க. இங்க யாரு கூட அநியாயத்தை தட்டி கேட்கல. தட்டி கேட்க வேண்டாம், நானே தட்டி கேட்டுக்கிறேன். இசை அப்பதான் எங்க இவ்வளவு நேரம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு தான் கொஞ்சம் அசதியா இருக்குன்னு தூங்க போயிருக்காவ. தூங்கிட்டு வந்து ஆரம்பிச்சிருவாவ. நம்ம குடும்ப சகவாசமே ஆகாது, ரவுடி பையில குடும்பம்னு சொன்னாரு. இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கவன பாடு அப்படி படுத்திருக்காருடா. அதான் அசந்து தூங்கிட்டாரு. மண்ணை எந்திக்காத வரைக்கும் தான் நமக்கு நல்லது. மண்ணை எந்திச்சாரு நம்ம கிளம்புவானே. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? டே யாரு எழுப்பதுக்கு முன்னாடி நாம இந்த இடத்த விட்டு நவுண்டணும்டா. இல்லைன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு அவர் எந்திரிச்சோன்னா முதல் இருந்து நமக்கு தான். தப்பிச்சிருடா தம்பி. இசை வேண்டாம். அது வேற ஒண்ணு இல்ல, நீ எழுப்பு. நாங்க போனதுக்கு அப்புறம் எழுப்பு. குரங்கு மாமா. ஐயோ பிள்ளை மனசு வந்து போயிட்டேன். இல்லம்மா அப்படி இல்லம்மா, மாமா எங்களை பார்த்தா கோவப்படுவார்ல, அதுக்குதான். சேச்சா அவர் பேசியே காதுல எடுத்து வந்துருங்கிறதுக்காகவா? சேச்சா நாங்க அப்படிலாம் போவோமா சொல்லு பாப்போம். என் பிள்ளை நீ பேசினாலே நாங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்போம். நாள் முழுக்க கேட்போம். எங்க மாமா பேசினா கேட்க மாட்டோமா? இல்லையானே? நாள் முழுக்க கூட நீயும் மாமாவும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சலிக்கவே சலிக்காதுன்னா பாத்துக்கையா. இதுக்கெல்லாம் பயந்து யாராவது போவாங்களா? இல்ல போவாங்களான்னு சொல்லி பாப்போம். நீ எங்களை பத்தி கோவப்பட்டுறதுல அதுக்குதான் நாங்க போய் 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்பு தங்கம். தெரியும் எதுக்காக ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஏய் புள்ள மனசு நொந்து போயிருண்டா. சரிம்மா நீ எழுப்பு, நாங்க இங்கே நிக்கோம். சரி தங்கம் நீ எழுப்பு. என்ன அப்பாக்கு எங்களை பார்த்த உடனே பிபி பிரஷர் எல்லாம் ஏறும், அதுக்கு தான். அப்படின்னா எங்க அப்பா ரொம்ப பேசுறவனு சொல்லி காட்டுறீ அப்படிதானே? இவன் கிடக்காமா, இவன் கிடக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ நீ எழுப்புமா. ஏய் தைரியமா நின்னுக்கடா. நீ நீ எழுப்புமா. அது கொரட்டை இல்ல, எங்க அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்காவ. இப்ப யாரு கொரட்டைன்னு சொன்னா? சே அது கொரட்டல இல்ல. சே இதெல்லாம் எப்படி கொரட்டை ஆக முடியும் சொல்லு பாப்போம். அது எப்படின்னா இதெல்லாம் கொரட்டையாகும். அசந்து மாமா தூங்குறாருன்னு, அசந்து தூங்குறாரு. நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்டடா. நான் உங்க தம்பி தானே. எங்க அப்பா அசந்துதான் தூங்குதாரு. தங்கப்புல மாமா அசந்துதான் தூங்கிட்டு இருக்காருமா. அதான் எனக்கு தெரியுமே. அதானே என் பிள்ளைக்கு ஏதாவது தெரியாம இருக்குமா? எனக்கு எல்லாமே தெரியும். எரும மாடு, எங்க அப்பா தூங்குற ரூம்ல என்ன போட்டோ மாட்டி வச்சிருக்கு பாரு. எங்க அப்பா எந்திரிச்ச உடனே இத பார்த்தா எங்க அப்பாக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏறாதே. நம்ம அண்ணன் காதல் மண்ணை மட்டும் இல்லடா, நக்கல் மன்னனும் கூட பத்துக்க. மாமனார் படுத்திருக்காரு, என்ன போட்டோ மாட்டி வச்சுட்டு போயிருக்கான் பாரு. அண்ணே இதை விட மாமனார பழி வாங்க முடியாதுண்ணே. சத்தியமா சொல்றேன்டா, மாமா மட்டும் எந்திரிச்சு அந்த போட்டோவை பார்த்தா மாமா நிலைமை அதை விட இசை நிலைமை நினைச்சு பாருண்ணே. இசை தங்க ரொம்ப பாவம்னே. இசை தங்க வா நம்ம வெளியில போவோம். எருமை பண்ணி குரங்கி எவ்வளவு நேக்க மாட்டி விட்டுட்டு போயிருக்கு எங்க அப்பாவை பழி வாங்கிறதுக்கு. அண்ணன் இவ்வளவு நேக்க பழி வாங்கியிருக்காரு பாரு. அண்ணன் நம்மள பாக்கானே. தங்கப்புல இப்ப என்ன போட்டோ மாத்தணும் அவ்வளவுதானே? முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ரெண்டு பேரும் வாங்க. என் புள்ள என்னமா என்ன பாராட்டி பேசுது. தங்கப்புல நீ எப்படி வேணாலும் திட்டிக்க தங்கம், என்ன வேணாலும் திட்டிக்க தங்கம். உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. வாங்க, எங்க அப்பா தூங்கட்டும். ஆமா மாமா, எனக்கு வெளியில ஒரு கச்சேரி இருக்குது, முடிச்சிட்டு வாரேன். கிங்ஸ் எனக்கு குரங்கி வெளில ஜீப்ல தான் உட்காந்துருந்தான், கொடுத்துட்டு வாரேன். நாங்க வேணா அப்பாக்கு காவலுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. மரியாதை வெளியில வந்துடணும் ரெண்டு பேரும். என்ன தங்க புள்ள எங்களை புள்ள திட்டுத. நடிக்காதீங்க மாமா. அந்த புள்ள அழுதுட்டானே. தங்கம் வந்துட்டு தங்கம், மாமா இருக்கு தங்கம். கோப்படாத கோப்படாத மாமா தூக்கிட்டு போற முடியா, மாமா தூக்கிட்டு போற முடியா. அப்படி சொல்ல முடியுமா? தங்க புள்ள மாமா தூக்கிட்டு போற. என்ன சேட்டை செல்லம் போல இருக்கு பாரு. பொம்மை மாதிரி, பொம்மையேதான். செல்லம் செல்லம். என்ன இல்ல, அப்பா முழிச்சிட்டாரான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாமா எல்லாரும் அப்பா சாப்பிட்டுட்டாங்களான்னு கேட்க சொன்னாங்க. எல்லாரும் சாப்பிடல, அதான். பரவாயில்ல, ஒரு நாள் பட்டினி கண்டா நாங்க யாரும் செத்துற மாட்டோம். மாமா எப்போ எந்திக்காரோ அப்போ சாப்பிட்டுக்கிட்டுதான். இசைக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு தாண்டி உன்னை வெறுக்கவே முடியல. அவ ஜூஸ் மட்டும் தான் அப்பப்பா 2 கிளாஸ் குடிச்சிட்டா. சரி, உங்களுக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம். அது சரி, கிளம்புறேன். நீ சாப்பிட்டியா என்ன? என்ன? ஐயோ இல்ல, சாப்பிட்டியா? இல்ல இல்ல நீ சாப்பிடு. இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன? இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். யார் சாப்? ஏய் கவினே அண்ணே. ஏய் மாமா என்னைக்கு விருந்துலாம் ரெடி பண்ணுங்கடா. கடை புடலா இருக்கணும். எப்படியும் மாமா சாப்பிட வச்சுட்டு அனுப்பணும். விருந்து பிரமாண்டமா இருக்கணும். என்ன எல்லாரும் நல்லதானே இருக்குது. மாமா இந்த சின்ன எண்ணெய் கொடுக்கணும். அந்த சின்ன மாத்த செவல்லி வெட்ட சொல்லு. டேவிட் வெட்ட சொல்லு. அவன் தான் கரெக்டா வெட்டுவான். இல்ல செவல்லியா பார்த்து வெட்டுங்க. என்னங்க காஃபி? எனக்கு வேண்டாம். இல்ல, அத்தை கொடுக்க சொன்னாங்க. வேண்டாம், எனக்கு இப்ப காஃபி வேண்டாம். விருந்து வேலை நடக்குது. அப்படி கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாரு. ஸ்வீட் ஐட்டம் கொஞ்சம் நிறைய இருக்கட்டும். உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம். காலையில இருந்து சாப்பிடல, சாப்பிடுங்களேன். மாமா என்ன எந்திக்கல, எப்படி சாப்பிட? அதெல்லாம் வேண்டாம். சாப்பிடாம எப்படி இருப்பீங்க? மாமா எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். போ, நான் பாத்துக்கிறேன்.
இந்த காஃபியாவது குடிங்களா. புள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, சந்தோஷத்துல இருக்கேன். ஒண்ணு எனக்கு வேண்டாம், பசியே இல்ல. அது மட்டும் இல்ல, எங்க மாமாங்க இருக்காரு, நேரத்துல இருந்து எங்க கூட இருக்காரு. இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்தவரு. அவர் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டு கொடுத்தோம். இப்ப சந்தோஷத்துல பசிக்கல, கிளம்பு. கொஞ்சமாச்சும். வேண்டாம், சொன்னா கேளு, பசி இல்ல. சரி. நீ சாப்பிடலையா? இல்ல காஃபி அது குடி. இல்ல வேண்டாம். இதாவது என் பேச்ச கேளு, இத குடி. காஃபி குடிச்சு வேலையை பாரு, போ. சரி. ரூம்ல சேலை வாங்கி வச்சிருக்கேன், கட்டிக்க. சேலை வாங்கி வச்சிருக்கேன், கட்டிக்க. சேலையா? ஆமா ஆமா, சேலை வாங்கி வச்சிருக்கேன், கட்டிக்க. இப்பமே கட்டுறேன். சரி. தேங்க்ஸ். ஏன்? இல்ல சும்மாதான். ஒண்ணு வேண்டாம், போ வேலையை பாரு. என் மேல. பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு எங்க போவ? நல்லா சிரிச்சுக்க. இல்ல நான் ஒண்ணு சிரிக்கல. நீ சிரிக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. பொண்டாட்டிட்ட கோவப்பட்டா புருஷனுக்கு தான் நஷ்டம். கொன்னுருவேன். ஆமா, கதவு கொண்டுக்க. உங்களா? சிரிக்க வேண்டாம். நான் எதுக்கு சிரிக்க போறேன்? வேற ஒண்ணும் கொல்ல வேண்டாம். இல்ல இல்ல, கொல்லணும். வேண்டாம்னு சொன்னல. ஒன்னதான் பாசம் வரும். நான் வேலை கடைக்கு போறேன். சரி, சேலை ரூம்ல இருக்கு, போ. வேற எடுத்துக்கிறேன். இல்ல, இப்ப போய் எடுத்துக்க. ஏன்? இல்ல, எனக்கும் வேலை கிடந்துச்சு ரூம்ல. இல்ல நான் பறவை கட்டிக்கிறேன். ஒரு சமைச்சு கேட்கணும். இப்போ என்ன சேட்டை அதிகமா இருக்குது? சேட்டை பண்ணதானே முடியும். உங்களுக்கு அதானே பிடிக்கும். ஆமா, பொம்பளை பிள்ளை சேட்டை பண்ணாதான் நல்லா இருக்கும். மூணா மூஞ்சி மாதிரி தான் நல்லாவா இருக்கும். சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா அது பொம்பளை பிள்ளை. அப்போதான் பொம்பளை பிள்ளை பார்க்க அழகா இருக்கும். அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? உம்மன மூஞ்சி மாதிரி இருக்க வேண்டான்னு. நான் இதுக்கு உங்களுக்கு பயப்படணும்? நான் பயப்படவே மாட்டேன். என்ன பார்த்து பயப்பட மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் உங்களை பார்த்து பயப்படவே கூடாது. நான் எதுக்கு பயப்படணும் கேட்க? இல்ல தெரியாம கேட்க. நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? பயப்பட மாட்டேன்னு சொன்ன. சரி சரி, ஒரு கத்துக்கு அந்த அப்பிக்கிட்ட இது நல்லா இருக்குதா? நிஜமாவே எப்பா இதே ஸ்பீடா அடிக்குது. அப்படியா? இதே ரொம்ப ஸ்பீடா அடிக்குது. கொண்ட கேட்டு பாப்போம். கொண்ட கேட்டு பாப்போம். இதையும் ஸ்பீடா அடிக்கணும்ல. கொண்ட காது வச்சு பாப்போம். சீரியஸா தான் கேக்குறேன். ஹார்ட் பீட் அதிகமா அடிக்கணும்ல. சமையல் வேலை கிடக்கு. இல்ல, இதையும் ஸ்பீட் அடிக்கும் போது கேட்டாதான் நல்லா இருக்கும். கேட்கணும். ஓய் ஓய், என்ன என்னடா இங்க வாங்கடா. என்ன எதுக்குடா? இசை தங்க கூப்பிடுதா? நான் வந்துட்டேடா. டேய் பிள்ளைக்கு என்னடா? ஐயோ என் பிள்ளை வந்துட்டு வந்துட்டேன். இரு தங்க பிள்ளை.